ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு கல்யாணமோ இல்லை நிச்சயதார்த்தமோ நடக்குது. உங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் என்ன வாங்குவீங்க? தங்கம் வாங்குவீங்களா இல்லை வைரம் வாங்குவீங்களா? கண்டிப்பாக நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, வைர மோதிரம் மாற்றுறது ஒரு அந்தஸ்தோட அடையாளமாக பார்க்குறாங்க இல்லையா? வைரம் தாங்க உண்மையான காதலுக்கு அடையாளம். வைரம் ரொம்ப பேர் ரேர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி வைரங்கிறது ஒரு ரேரான பொருளே கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்குகிற அந்த வைரம் நிஜத்தில் அவ்வளோ ஒர்த்து கிடையாதான். ஒரு சாதாரண கல்லை உலகத்திலேயே ரொம்ப ரேரான ஒரு பொருளாக மாற்றி நம்ம எல்லார் மூலையும் கடந்த 100 வருஷமாக ஒரு கம்பெனி வாஷ் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, தங்கம் அளவுக்கு கூட வைரத்துக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. இன்றைக்கி விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவில் வைரத்துக்கு பின்னாடி இருக்கிற பல கோடி ரூபாய் கார்பரேட் தந்திரத்தை ரொம்ப ஈஸியாக சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி உடைக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இனிமே வைரம் வாங்குறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பீங்க. முதல்ல இந்த வைரம்னா என்னன்னு பார்ப்போம். சயின்ஸ் படி பார்த்தா வைரமும் சரி, நம்ம அடுப்பு எரிக்க யூஸ் பண்ணுற கரியும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். பூமிக்கு அடியில் ரொம்ப அதிக அழுத்தத்தில் பல வருஷமாக இருக்கிற கார்பன் தான் வைரமாக மாறுது. 1870களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா வைரம் உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிது. குறிப்பாக நம்ம இந்தியாவில் கோல்கொண்டா சுரங்கம், அப்புறம் பிரேசில், இப்படி சில இடங்களில் தான் கிடைச்சிது. அதனால தான் ராஜாக்கள் ராணிகள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணாங்க. அப்போது அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு, விலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. 1870 பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தோண்ட தோண்ட வைரம் கொட்டுது, டன் கணக்கில் வைரம் கிடைக்குது. இப்போது எக்கனாமிக்ஸ் படி யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் தக்காளி விளைச்சல் அதிகமாகிடுச்சு. மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாரியாக தக்காளி வருதுன்னா என்ன ஆகும்? தக்காளி விலை கிலோ 10 ரூபாய்க்கு வந்துடும் இல்லையா? அதே நிலைமை தான் வைரத்துக்கும் வந்துச்சு. அடடா, இவ்வளோ வைரம் கிடைக்குதே, இனிமே வைரத்தோட விலை குப்பைக்கு சமமாக போயிடுமோன்னு வைர வியாபாரிகள் எல்லாரும் தலையில் துண்டு போட்டு உக்காந்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் சிசில் ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் தொழிலதிபர் உள்ளே வராரு. இவர் ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் போடுறாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா வைர சுரங்கங்களையும் அடிமாட்டு விலைக்கு வாங்குறாரு. எல்லாத்தையும் சேர்த்து டி பியர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்குறாரு. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உலகத்தில் கிடைக்கிற 90% வைரத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வெட்டி எடுத்த வைரத்தை அப்படியே மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல. அதுக்கு பதிலாக பலத்த பாதுகாப்பு இருக்கிற பாதாள அறைகளில் பதுக்கி வச்சுட்டாங்க. வருஷத்துக்கு 100 வைரம் மக்கள்கிட்ட விற்றா போதும்னா கரெக்டாக 100 வைரத்தை மட்டும்தான் சப்ளை பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட்டில் வேண்டுமென்றே ஒரு பற்றாக்குறையை உருவாக்குனாங்க. வைரம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது, அது ரொம்ப ரேர் அப்படின்னு ஒரு பெரிய மாயையை உருவாக்குனாங்க. சப்ளை கம்மியாக இருந்தால் விலை ஏறும் இல்லையா? அப்படி தான் அந்த வைரத்தோட விலை பல மடங்கு ஏகிருச்சு. சரி ப்ரோ, டிமாண்ட் ஏற்றிட்டாங்க, ஆனால் சாதாரண மக்கள் ஏன் அவ்வளோ காசு கொடுத்து ஒரு கல்லை வாங்கணும்னு தானே கேட்குறீங்க? அங்கே தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1938 ஒரு மிகப்பெரிய விளம்பர கம்பெனிக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க உருவாக்கின அந்த ஒரு வாசகம் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்ருக்கு. அதுதான் எ டைமண்ட் இஸ் ஃபார் எவர், வைரமே நிரந்தரம். இது சாதாரண பேப்பரில் விளம்பரம் கொடுக்கலங்க. ஹாலிவுட் சினிமாக்களில் காசு கொடுத்து சீன் வைக்க சொன்னாங்க. ஒரு ஹீரோயினுக்கு வைர மோதிரம் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி வரிசையாக படங்கள் வர ஆரம்பிச்சது. காதல்னா வைரம் கொடுக்கணும், உங்கள் காதல் உறுதியானதுன்னு அதுக்கு இந்த உறுதியான வைரத்தை தான் சாட்சின்னு மக்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் மகன் தன்னோட 2 மாத சம்பளத்தை செலவு பண்ணி பொண்டாட்டிக்கு வைர மோதிரம் வாங்கணும் அப்படின்னு ஒரு புது ரூல்ஸையே விளம்பரங்கள் மூலமாக உருவாக்குனாங்க. இன்றைக்கி நம்ம ஊர் கல்யாணத்தில் கூட பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு வைர நெக்லஸ் போடணும்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணம் 80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்ட அந்த மாஸ்டர் பிளான் தான். சரிங்க, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க. 1 வருஷம் கழித்து அதே தங்கத்தை விற்க போனால் ஒருவேளை விலை ஏறி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது விற்று நீங்கள் பணமாக மாற்ற முடியும். சப்போஸ் ஆனால் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வைர மோதிரம் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளே வாங்கின கடைக்கு இல்லாமல் வேற ஒரு கடைக்கு போய் இதை விற்க ட்ரை பண்ணிங்கன்னா இது டிசைன் பழசு, கல்லில் லைட்டாக கீறல் இருக்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் வைரத்தை 30,000 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. ஏன்னா நகை கடைக்காரர்களுக்கே தெரியும் வைரத்துக்கு உண்மையான மதிப்பு கம்மி அப்படின்னு. வைரம்ங்கிறது முதலீடு கிடையாது, நீங்கள் வாங்குகிற டிவி கார் மாதிரி ஒரு செலவு, அவ்வளோதான். இன்னொரு பெரிய அடி என்னன்னு தெரியுமா? இப்போது லேப் க்ரோன் டைமண்ட் வந்துருச்சு. அதாவது பல 100 வருஷத்துக்கு பூமிக்கு அடியில் நடக்கிற அந்த ப்ராசஸை இப்போவே லேபில் மெஷின் மூலமாக சில வாரங்கள்லேயே பண்ணி ஒரிஜினல் வைரம் மாதிரியே டூப்ளிகேட் இல்லாமல் செஞ்சு கம்மி விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஒரிஜினல் வைரத்தோட மார்க்கெட் இப்போ ரொம்பவே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஷயத்துக்கு வருவோம். வைரம் அழகாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ரொம்ப ரேர், அது பெரிய முதலீடு அப்படின்னு நினச்சி உங்கள் உழைச்ச பணத்தை அதில் கொட்டாதீங்க. ஒரு சாதாரண கல்லை இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக மாற்றின இந்த கம்பெனியோட மூளை செலவையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வைரம் வாங்குவீங்களா, இல்லை தங்கம் தான் பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்களா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நாமும் தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது தகவலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி குரூப்பில் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுபோல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான டாபிக் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.